இப்போ என்ன ஒரு நியூஸ் அப்டேட் லேட்டஸ்டா வந்திருக்குன்னா, ஜேமி ஓர்டனும் எல்எஸ்ஜி மேட்ச்க்கு அவைலபிள் இல்ல. இன்ஜுரி சொல்லியிருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் அஃபிஷியலா போட்டாங்க. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு இன்ஜுரி மேல இன்ஜுரியா வருது. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க ப்ரோ? முக்கியமான ஒரு வைட்டல் காக் இந்த லைன் அப்லே ஒரு 14+ விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு இந்த சீசன் ஜேமி ஓர்டன். இப்ப அவரும் கிடையாது டீம்ல. என்ன நடக்குது? உங்களுக்கு என்ன பண்றாங்க? தப்பு பண்றாங்க? எதை தெரியுமா உங்களுக்கு அதை பத்தி? சொல்லுங்க அப்படியே அந்த இன்ஜுரி மேனேஜ்மெண்ட் பத்தி. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப போரா இருக்கு. நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க அப்படி. இல்ல ப்ரோ, மேட்ச் ஆன் மேட்ச் வந்து ஒருத்தர் இன்ஜுரி ஆகுறாருன்னா மேட்ச் ஆன் மேட்ச் வந்து அது ஒரு இளவு விழுந்த மாதிரி தான் அர்த்தம். அது அர்த்தம் அந்த டீம்ல இருந்து ஒன்னொன்னா போயிட்டாங்க அப்படின்னா இளவு விழுந்த மாதிரி தான் அர்த்தம். இது காரணம் என்ன? ஐபிஎல் ஹிஸ்டரிலேயே சிஎஸ்கே இந்த மாதிரி ஒரு இன்ஜுரி சீசன் ஆனதை நான் பார்த்ததே கிடையாது. இந்த வாட்டி நான் பாக்குறேன் கண்பட. ஒரு மேட்சுக்கும் ஒருத்தங்க இன்ஜுரி ஆயிட்டு போறாங்க. இது என்ன ரீசன் என்னன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோல சொல்லியிருந்தோம். அந்த மேனேஜ்மெண்ட்ல இருக்கிற பிசியோ வந்து சரியா அவங்களோட ப்ரீ ஒர்க் அவுட் இதெல்லாம் இருக்கும்ல, இதெல்லாம் சரியா மேனேஜ் பண்ண மாட்டேங்கிறாங்களா, இல்ல அந்த அளவுக்கு மத்த டீம்ல இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் சிஎஸ்கே டீம் கிட்ட இல்லையா, அதுவும் எனக்கு தெரிய மாட்டேங்குது. இது என்னங்கறத அவங்க பாயிண்ட் பண்ணி பார்க்கணும். இப்ப முதல்ல கோச்சை மாத்தணும் மாத்தலாம் மாத்த வேண்டாங்கிறது அப்புறம். முதல்ல இந்த இன்ஜுரி ஏன் வருது? லாஸ்ட் சீசனும் இப்படிதான் இன்ஜுரி நிறைய வந்துச்சு. இந்த சீசனும் இப்படிதான் இன்ஜுரி நிறைய வந்துகிட்டே இருக்கு. அடுத்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு அடுத்த காவு வாங்க போறது வந்து பிரசாந்த் வீரர் தான் காவு வாங்க போகுதுன்னு நினைக்கிறேன். தப்பிச்சுக்கிட்டே இருக்காரு. நெக்ஸ்ட் பிரசாந்த் வீரர் தான் எனக்கு தெரிஞ்சு உள்ளாடி போறாருன்னு நினைக்கிறேன் அடுத்த வீட்டுக்கு. அடுத்து எப்படியோ குவாலிஃபயர் உள்ளாடி போயிருவாங்க. ஆனா போய் இந்த டீம் வச்சுக்கிட்டு கப்படிக்க முடியுமான்னு தெரியுமா எனக்கு டவுட்டா தான் இருக்கு. அந்த மாதிரி இருக்கு இந்த டீமோட அந்த இன்ஜுரி மேனேஜ்மெண்ட் பார்க்கும்போது. இந்த இன்ஜுரி மேனேஜ்மெண்ட் வச்சு ஒரு பிளேயிங் 11 போடலாம். அந்த மாதிரி இன்ஜுரி இருக்குங்க சிஎஸ்கேவோட இன்ஜுரி ப்ராபபிள் இன்ஜுரின்னு ப்ராபபிள் டீம் ஒரு டீம் லிஸ்ட் எடுக்கலாம், இன்ஜுரி வச்சு ஒரு டீம் லிஸ்ட் எடுத்துக்கலாம் நம்ம வேணாம். அந்த மாதிரி 2 செட் ஆஃப் அந்த லிஸ்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுல வந்து எவ்வளவு மசில் இன்ஜுரின்ட்டு நீங்க சொல்லிருங்க அப்படியே. இதுல அந்த பிக்சர் நான் ஆட் பண்றேன் பாருங்களேன். அந்த லிஸ்ட் கேட்டீங்களா? இதுல 8 பேர் கவர் ஆயிட்டாங்க ஒரு மாதிரி. எல்லாரும் மசில் இன்ஜுரி பாருங்களேன். இது வந்து ராமகிருஷ்ண கோஷ் மட்டும் அந்த ஃபுட் ஃபிராக்சர் அது விட்டுறலாம். தோனிக்கு வந்து 2 இன்ஜுரி இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அவர் ஒரு இன்ஜுரியில இருந்து ரிகவர் ஆயிட்டு அந்த இன்ஜுரியில இருந்து ரிகவர் ஆகிற ப்ராசஸ்லயே இன்னொரு இன்ஜுரி அவர் வாங்கி கட்டிக்கிட்டாரு. அதனால அவருக்கு 2 இன்ஜுரி இருக்கு. இவங்களோட பிசியோ இவங்களோட டாக்டர்ஸ் எல்லாம் என்னதான் பண்றாங்க? என்ன பெட்டரா பண்ணலாம் நெக்ஸ்ட் சீசன்? இல்ல அடுத்து வர ஒரு கொஞ்சம் பிளே ஆஃப் மேட்சஸ்ல 1-2 விளையாட வாய்ப்பு இருக்கு. எலிமினேட்டர் குவாலிஃபயர் 2 சப்போஸ் ஜெயிச்சாங்கன்னா இப்ப அடுத்து ஒரு எல்எஸ்சி மேட்ச் இம்பார்ட்டன்ட் மேட்ச், எஸ்ஆர்எச்சோட ஒரு மேட்ச் ஆறாங்க, ஜிடியோட மேட்ச் ஆறாங்க. என்ன பண்ணா இன்ஜுரிஸை தவிர்க்கலாம் சிஎஸ்கே? எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி நீங்க ஹிஸ்டரியிலே போரான ஒரு இன்ஜுரி சீசனா இதான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 1-2 வரும் மேக்ஸிமம் லாங் சீசனால. ஆனா இந்த சீசன் ஃபுல்லா நீங்க சொல்லுங்க ஒரு 11 போட்டுடலாம் உங்களுக்கு. வரவன் போறவங்களா ஒரு மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துட்டு டாடா பாய் அப்படின்னு வீட்டுக்கு போயிடுறாங்க எல்லாருமே. என்னதான் நடக்குதுன்னு தெரியல சென்னைக்கு. எனக்கு ராமகிருஷ்ணா கோஸோட இன்ஜுரி தான் ப்ரோ. நம்ம அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்டா இருந்தோம். அவனுக்கு எப்போ பிளேயிங் லெவல்ல சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு. கிடைச்ச ஒரு சான்ஸுமே நல்லா தான் யூஸ் பண்ணிக்கிட்டான். அவனோட பேட்டிங் இன்னமும் வந்து யாரும் பார்க்கல அவ்வளவு பெருசா. பவுலிங்ல நல்ல ஒரு லைன்ல இருந்து போட்டு நல்ல வேரியேஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்கான். ஆனா அவனுமே டாடா பாய் காமிச்சிட்டு போயிட்டான். ஆனா என்ன கேட்டீங்கன்னா முதல்ல மேனேஜ்மெண்ட்ல நிறைய சேஞ்சஸ் பண்ணணும். நம்ம வீடியோவா சொல்லிக்கிட்டே தான் இருக்கு. மேனேஜ்மெண்ட்ல சேஞ்சஸ் வேணும். புதுசா நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்துருக்கு அவங்களுக்கு வந்திருக்கு. இதெல்லாம் வச்சு அவங்க வந்து இந்த ஒர்க் அவுட் டைம்ல எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஒர்க் அவுட் பண்ணி கொஞ்சம் அவங்க மத்த டீமுக்கு இருக்கக்கூடிய அப்கிரேடிங் இந்த டீம் கிட்ட இல்ல. அததான் நம்ம ஒத்துக்கணும். மத்த டீம் கிட்ட அவங்க எல்லா விஷயத்துலயுமே அப்டேட் ஆயிட்டாங்க. சிஎஸ்கே அப்டேட் ஆகல நிறைய விஷயத்துல. அவங்க வந்து அந்த எவாலுவேஷன் பீரியடை இப்பதான் கிராஸ் ஆகி வந்திருக்காங்க. லாஸ்ட் சீசன்ல ரொம்ப அடி வாங்கிட்டு அந்த ஆக்ஷன்ல போய் அந்த எவாலுவேஷன் பீரியடை இப்பதான் கிராஸ் ஆகி வந்திருக்காங்க. வந்ததுவங்க இந்த சீசன் ஃபுல்லா ஓகே அது ஓரளவுக்கு செட் பண்ணி கொண்டு வந்தாங்க டீம். இனிமே வந்து அவங்க வந்து அவங்களோட மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு எவாலுவேஷன் ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும். பிளேயர்ஸ் ஓகே வந்துட்டாங்க, மேனேஜ்மெண்ட்டுமே அதே மாதிரி எவாலுவேஷன் ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும். புது டெக்னிக்கல் புதுசா அப்டேட் ஆகக்கூடிய கோச்சிங் ஸ்டாஃப்ஸ் யார் மார்க்கெட்ல இருக்காங்களோ அவங்கள எடுத்து போட வேண்டிய நேரம் வந்துடுச்சு. எனக்கு தெரிஞ்சு அதனாலதான் இவ்வளவு இன்ஜுரிஸ் ரெகுலரா வருது. சரி அவங்க வந்து ட்ராக் பண்ணி அவங்களோட அந்த ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் ட்ராக் பண்ணாலே அவங்களுக்கு இவ்வளவு இன்ஜுரி எல்லாம் வராது. ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு மிஸ் பண்றாங்க. மற்ற டீம் கிட்ட இருக்கக்கூடிய அந்த அப்டேட்டிங் இவங்க கிட்ட இல்ல. ஒரு மாதிரி பின்தங்கி இருக்காங்கல்ல இந்த இன்ஜுரி மேனேஜ்மெண்ட்ல. நீங்க சொல்றபடி பார்த்தா ஒரு ரொம்ப பின்தங்கி இருக்காங்க. ஏன்னா எல்லா டீமுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 இன்ஜுரிஸ் தான் இருக்கு. வரலுட்டேனிலாம் சென்னைக்கு மட்டும் ஒரு லிஸ்ட் பெருசா போகுது. எப்படி இந்த இன்ஜுரிஸ் எல்லாம் சரி கட்டுறானுங்கன்னு எனக்கு தெரியல. இப்படி இருந்து எப்படி கேப்டன்சி பண்ண முடியும்னு தெரியல ருத்ராஜுக்கு. அவனுக்கே தலைவலியா இருக்கும்னு நினைக்கிறேன். அவருக்கு எங்க திரும்பினாலும் தலை சுத்துதுப்பா எனக்கு. இன்ஜுரியா வந்து இப்ப யார் ஆடுறதுன்னு தெரியாத ஒரு குழம்பி போய் ஸ்டேட்டஸ்ல இருக்க போறாங்கன்னு நினைக்கிறேன் எல்எஸ்சி மேட்ச்ல. அது வந்து ஒரு டூ ஆர் டை கிளாஷ். இப்ப அதான் பாயிண்ட். இப்போ நம்ம வீடியோல போயிடலாம். சிஎஸ்கே விசஸ் எல்எஸ்ஜி இன் லக்னோ.
மேட்ச் விளையாடுறாங்க. இந்த மேட்சை பத்தி என்ன நினைக்கிறீங்க? டூ ஆர் டை கிளாஷ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்ச். 14க்கு போனாங்கன்னா இன்னைக்கு பஞ்சாப் நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்க டைம்ல பஞ்சாப் கொஞ்சம் சொதப்பிட்டு இருக்காங்க. 200 வந்து அடிச்சாலும் எம்ஐ அடிச்சிருவாங்கன்னு வச்சுக்கிட்டாலும், இப்போ நம்ம எல்எஸ்ஜி மேட்ச் நாளைக்கு ஜெயிச்சா நம்ம அவங்களுக்கு மேல போக வாய்ப்பு இருக்கு. போவோமா இல்ல போக மாட்டோமா அப்படின்னு நீங்க சொல்லிருங்க. எல்எஸ்சி மேட்ச் பத்தி. 3 மேட்சஸ்ல 2 மேட்சஸ் வின் பண்ணா விளையாடி போகக்கூடிய சான்சஸ் இருக்கு. அதுக்கான அடித்தளத்தை நெக்ஸ்ட் மேட்ச்ல இருந்து அவங்க போட்டாங்க, லாஸ்ட் வரைக்கும் எடுத்துட்டு போகாம. அடுத்த மேட்ச் வந்து ஒரு சான்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதை பிடிக்கணும். இந்த எஸ்ஆர்ஹெச் மேட்ச்லாம் வந்து அவங்களுக்கு சான்ஸ் இருந்துச்சு, அவங்க அதை வந்து கோட்டை விட்டாங்க. யாருனால? சிவம் டுபைனால. அதே மாதிரி இந்த மேட்ச் வந்து அந்த மாதிரி கையில இருக்கிற மேட்சை கோட்டை விடாம, ஓகே ஆரம்பத்திலே நமக்கு தெரிஞ்சிருச்சு இந்த மேட்ச் நம்மளால வந்து வின் பண்ண முடியாது அப்படின்னா ஓகே, யாரும் ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஆனா கையில இருந்த மேட்சை கோட்டை விடக்கூடாது, எஸ்ஆர்ஹெச் மேட்ச் அந்த மாதிரியான மேட்ச். ஸோ நாளைக்கு ஈகனா ஸ்டேடியம்ல அது நடக்காம பாத்துக்கணும். அது மட்டும் நடந்துச்சுன்னா ஃபேன்ஸ் எல்லாம் கிழிச்சிருவாங்க. ஆல்ரெடி இன்ஜுரி அது ஒரு பிரச்சனை, அந்த ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இன்னும் கையில இருக்கிற மேட்ச் அவங்க கோட்டை விட்டாங்கன்னா வெறியாயிருவாங்க பசங்க. ஸோ அட்லீஸ்ட் நீங்க குவாலிஃபை ஆச்சும் போங்க. குவாலிஃபை போனீங்கன்னா தான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸா வந்து நீங்க குவாலிஃபை ஆகலைங்கிற அந்த பேர் உங்ககிட்ட இருந்து ஒரு சேஞ்ச் ஆகி கிடைக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு. இன்னொன்னு வந்து அவங்க நெக்ஸ்ட் மேட்ச் பண்ணக்கூடிய பண்ணக்கூடாத தப்பு என்னன்னா, யாரையுமே அன்சேஞ்ச் பண்ணக்கூடாது. அதே டீம் அப்படியே இறக்கணும். ஒரே ஒருத்தர் மட்டும் மிஸ் ஆவார், யார்? ஜெமி ஓட்டனுக்கு பதிலாக டிஎன் ஃபாரஸ்டர் எடுத்திருக்காங்க. அவர் அடுத்த மேட்ச் அவைலபிள் இல்லைன்னு ESPN கிரிக்கின்ஃபோவே சொல்லியாச்சு. ஸோ அந்த பிளேஸுக்கு இப்போ எனக்கு தெரிஞ்சு யாரை கொண்டு வராங்க போறாங்கிற ஒரு கேள்வி தான் இருக்கு. ஸ்பென்சர் ஜான்சனை கொண்டு வர போறாங்களா, இல்ல ஜகாரி ப்ளோக்ஸை கொண்டு வர போறாங்களா, இல்ல யாரை கொண்டு வர போறாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த ஒரு ஸ்பாட்டை வச்சுக்கிட்டு மத்த எல்லாருமே ரெகுலரா நீங்க ஆடின பிளேயர்ஸ் ரெகுலர் ஆடணும். பிரசன் வீர் லாஸ்ட் மேட்ச் அவரோட பொட்டன்சியல் ஃபினிஷிங் ரோல் எப்படி இருக்குன்னு காமிச்சார். 1-2 பேட் பால்ஸ் அவர் மிஸ் பண்ணா கூட மத்தபடி அவர் வந்து ஃபைட்டிங் கொடுக்குறாரு. நீங்க ரெகுலரா கார்த்திக் சர்மாக்கு கொடுத்த மாதிரி ரெகுலரா சான்ஸ் கொடுத்தாதான் பிரசாந்த் வீருமே க்ரூம் ஆக முடியும் ஆன் தி ஃபீல்டுல. நீங்க ஆஃப் தி ஃபீல்ட்ல 6 பவுண்டரி இதெல்லாம் வந்து அடிச்சு பிராக்டிஸ் பண்ணலாமே தவிர நீங்க மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க தான் அந்த பிளேயரோட பொட்டன்சியல் க்ரோ ஆகும். கார்த்திக் சர்மாக்கு எப்படி க்ரோ ஆச்சோ அதே மாதிரி. ஸோ அன்சேஞ்சபிளான ஒரு டீமா தான் நாளைக்கு போயாகணும். அண்டில் அது இன்ஸ்டட் அது ஜெமி ஓட்டனோட ஸ்பாட்டை மட்டும் அவங்க வந்து வச்சுக்கணும். அவங்க அதை மட்டும் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. மற்றபடி ஓகே தான். ஓகே, நான் 8-8 மட்டும் உங்களுக்கு ஜஸ்ட் ஷோ பண்றேன் பாருங்க. இது ஸ்டீவன்ஸ்னு ஒரு மாதிரி இருக்கு இந்த ரெக்கார்டு. 7 மேட்சஸ்ல பாத்தீங்கன்னா 3-3. ஒரு கேம் மட்டும் அந்த மழை பெஞ்சிருச்சு 2023ல. ஸோ அது மட்டும் இவங்க 2 பேரும் ஆடும்போது எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த ஹை ஸ்கோரிங் கேமா இருந்திருக்கு. ஈவன் சென்னையில கூட ஒரு 200 பார்த்தோம் நம்ம. எல்எஸ்டிலயும் நம்ம 200 பார்க்க வாய்ப்பு இருக்கா? ஏதாவது நடக்குமா அந்த மாதிரி? இல்லைன்னா 180 170 கேம் வருதுன்னா ஃபாஸ்ட் பவுலிங்க்கு சாதகமா இருக்குமா? ஈகனா ஸ்டேடியம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பவுலிங் பிச் தான் ப்ரோ. அது வந்து பேட்டிங் பிச் எவ்வளோ தூரத்துக்கு ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஃபுல்லா பவுலிங் பிச்சிங். பவுலிங் பிச்லையும் ஸ்பின்னர்ஸுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். குறைஞ்சது நாளைக்கு ஒரு டீமுமே வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 ஸ்பின்னர்ஸோட போகிறதுக்கு தான் பார்ப்பாங்க. அந்த ஒரு 10 to 12 ஓவர் ஸ்பின்னர்ஸ்ல முடிக்க முடியுமா அப்படிங்கறத ஏம் பண்ணி போவாங்க. இங்க வந்து பிரசாந்த் வீர், ஜெமி, நூர் அகமது, அதுக்கப்புறம் வந்து அகில் குசேன் லாஸ்ட் மேட்ச் வந்து சரியா போடலனாலும் அவருக்கு ஸ்டில் சான்சஸ் கொடுக்கலாம். ஒரு மேட்ச் 2 மேட்ச் வச்சு நம்ம வந்து ஒரு பிளேயரோட பொட்டன்சியல் நம்ம பார்த்துக்க முடியாது. அகில் குசேன் நல்லா ஆடின டைம்ல எல்லாம் பவர் பிளேல என்ன மாதிரி எஃபெக்டிவா இருந்தாரு நமக்கு நல்லா தெரியும். ஒரு மேட்ச் வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ண வேண்டாம். அகில் குசேனை ஒரு வாட்டி கூட நம்ம ஓப்பனிங் பவுல் ஸ்பெல்ல கொடுக்கலாம். அங்க வந்து ஓப்பனர்ல ஒரு மேட்ச் வந்து சர்ப்ரைசிங்லி ஜாஸ் இங்கிலீஷ் ஓப்பனிங் பண்ண வச்சாங்க. அதனால சிஎஸ்கேயோட பிளான்ஸ் அங்கங்க சொதப்பிச்சு தவிர மற்றபடி அவங்க வந்து எல்லாமே கரெக்டாக தான் பண்ணாங்க. ஜாஸ் இங்கிலீஷோட விக்கெட் போனதுக்கு அப்புறம் ரன்ஸ் எல்லாமே அப்படியே ஃப்ளோ ஆகிறது கம்மியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் மேட்சுமே ஜாஸ் இங்கிலீஷ் வந்து அந்த ஸ்பின்னர் நம்ம நல்லா ஆடுவார். அடுத்த மேட்சுமே அவர் நம்ம நல்லா ஆடக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஆனா இருந்தாலுமே நம்ம அகில் குசேனுக்கு தான் மறுபடியும் கொடுத்தாகணும். ஸோ மற்றபடி ஆப்போசிட் டீம்ல வந்து அவங்க கிட்டயுமே ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் இல்லையோன்னு எனக்கு தோணுது. திக்விஸ் ரதி வந்து போன சீசன் மாதிரி அந்த அளவுக்கு பயமுறுத்துற பவுலிங் எல்லாம் போடல. இன்னொன்னு அபாஸ் அகமது, அவர் லாஸ்ட் மேட்ச் நல்லா போட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பார்ட் டைமா போடுறதுக்கு ஏடன் மார்க்கரும் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்டயுமே ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க ஓரளவுக்கு. ஆனா சிஎஸ்கேக்கு இருக்க எஃபெக்டிவ் ஸ்பின்னர்ஸ் கேட்டீங்கன்னா இல்ல. ஸோ ஹை சான்சஸ் நாளைக்கு மேட்ச் வின் பண்றதுக்கு சிஎஸ்கே கிட்ட தான் ஹை சான்சஸ் இருக்கு. ஆனா நாளைக்கு ஃபார்ம்ல வராத ஃபார்ம்லயே வராத நிக்கோலஸ் புரான் ஃபார்ம்ல வந்து வருவாரா? அது எனக்கு வந்து கொஞ்சம் டவுட்டா இருக்கு. அவர் மட்டும் ஃபார்ம்ல வந்துட்டாருன்னா இந்த மேட்ச் ஃபுல்லாவே முடிச்சு கொடுத்துருவாரு நமக்கு. நம்ம கையில இருந்தே போயிடும் மேட்ச். ஸோ அவரை வந்து ஏழியரா ஃபாஸ்ட் பவுலிங் கொடுத்து ஸ்பின்னர் செகண்ட்ல காட்டாம அந்த விக்கெட் எடுக்க பார்க்கணும். ஓகே, நீங்க சொன்ன மாதிரி இப்ப ஜேமி ஓட்டன் வந்து நம்ம கிட்ட இல்ல. இப்போ ஜேமி ஓட்டன் இல்லாதது வந்து ஒரு பெரிய தலைவலி. அந்த ஸ்பாட்டுக்கு யாரு வந்தா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இவர் வந்தா கரெக்டா இருக்கும், இவர் வரக்கூடாது, ஆனா அந்த தப்பு சிஎஸ்கே பண்ணாங்கன்னா மாட்டிப்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது பிளேயர் உங்களுக்கு தெரியுதா? எக்ஸாக்ட் லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் இல்ல, ஒரு மாதிரி பவுலர் பக்கம் போற மாதிரி இருக்கும். இல்லைன்னா வந்து நீங்க ஆல்ரவுண்டர் பக்கம் போற மாதிரி தான் இருக்கு. பேட்டர் பக்கம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேட்டர்ஸ் இருக்காங்க டீம்ல. யாரு வந்தா கரெக்டா இருக்கும்? நாளைக்கு வந்து ஜகாரி ப்ளோக்ஸ்க்கு நிறைய சான்சஸ் இருக்கு வரதுக்கு. நியூ பால்ல ஒரு 2 ஓவர் கொடுத்துட்டு ஜகாரி ப்ளோக்ஸ் விளையாடி கொண்டு வருவாங்க. ஜெமி ஓட்டன் கைண்ட் ஆஃப் பேட்டிங் பண்ணுவார் அவருமே. அவர்கிட்ட அந்த பேட்டிங் பொட்டன்சியல் இருக்கு. ஆனா ஜெமி ஓட்டன் அளவுக்கு பேஸ் கிடையாது. பவர் பிளேல மட்டும் எஃபெக்டிவா இருப்பார். நீங்க வந்து டெத்லையும் கொடுக்க முடியாது அவர்கிட்ட, பால மிடில் ஓவர்ஸ்லையும் கொடுக்க முடியாது, குழந்துருவாங்க. பவர் பிளேல அந்த ஸ்விங் இருக்கும்போது அந்த ஓப்பனிங் அகில் குசேன் போட்டு 2வது ஓவர் இவர் எடுத்துட்டு வந்துடும். இவரை அந்த மாதிரி தான் அவர் யூஸ் பண்ணி ஆகணும் நாளைக்கு. இன்னொன்னு இந்தியன் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா அமன் கான் போலாம். இல்ல எனக்கு ஆல்ரவுண்டர் வேணாலும் நீங்க வந்து ஸ்பென்சர் ஜான்சன் போலாம். இந்த ஒரு 3 சான்சஸ் மட்டும் தான் ஜெமி ஓட்டன் ஸ்பாட்டுக்கு இருக்கிறதே தவிர
வேற யாரையுமே கொண்டு வர முடியாது. ஓகே. எனக்கு ஸ்பென்சர் ஜான்சன் பத்தி கேட்கணும்னு இருந்துச்சு. ஏன்னா, இப்ப அவர ரீப்ளேஸ்மென்ட்டா சைன் பண்ணாங்க. ஒரு கொஞ்சம் மேட்சஸ்க்கு முன்னாடி. வின்னிங் காம்பினேஷனால அவரால உள்ள வர முடியல டீமுக்குள்ள. அவர எங்கேயாச்சும் யோசிப்பாங்களா? ஏன்னா, ஏர்லி ஆன் லெஃப்ட் ஆர்ம் சீமரு. கொஞ்சம் அந்த 2 ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ ட்ரபிள் பண்றதுக்கு ஒரு ஆஸ்திரேலியன் லைக் டூ லைக் ஒரு பேசர் நல்லா ஹார்ட் லென்ஸ் போடுவார் அவரும். நம்ம பார்த்த வரைக்கும். நான் 5 விக்கெட் ஆல்லாம் எடுத்து பார்த்துருக்கேன். ஆஸ்திரேலியாக்காக T20 ஆடும்போது பாகிஸ்தானோட. மேபி அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா? இப்ப ஏன்னா முகேஷ் சௌத்ரி இருக்காரு. ஸோ அதனால நீங்க எப்படி பார்ப்பீங்க? அவர மிடில் ஓவர்ஸ்க்கு வச்சுக்கலாமா? இல்லன்னா அவர் எடுத்து வந்தா பவர் பிளேல யூஸ் பண்ணணுமா? நாளைக்கு சிஎஸ்கே தப்பு பண்ணக்கூடாது. 1.5 வருஷமா அவர் கிரிக்கெட்டே விளையாடல. சகாரி பிளாக்ஸ் ஏதோ கொஞ்சம் டச் இருந்த பிளேயர். இங்க எடுத்த உடனே ஒரு டூ ஆர் டை மேட்ச்ல ஸ்பென்சர் ஜான்சன் மாதிரி ஒரு பிளேயர் கொடுத்து கையில இருந்த சான்ஸை கோட்டை விட்டுட்டீங்கன்னா ரொம்ப விமர்சனத்துக்குள்ளாவாங்க. ஸோ அதுக்கு பதிலாக நீங்க அதே லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்டா சகாரி பிளாக்ஸுக்கு போகலாம். இல்லைன்னா இந்தியன் ஆப்ஷன் அமன் கானுக்கு போகலாம். ஏன்னா அப்படி நீங்க போய் ஒரு ட்ரை பண்ணி கொஞ்சம் மேட்ச் கோட்டை விட்டா கூட ஓகே நம்ம ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆறுதல் இருக்கும். ஸ்பென்சர் ஜான்சன் நாளைக்கு மேட்சுக்கு தேவைப்பட மாட்டார். அந்த ஏகராஜ் பிச்சுக்கு ஸ்பென்சர் ஜான்சனோட எஃபெக்டிவ் வேண்டாம். அவர் எங்க வேணும்னா அகமதாபாத், அதுக்கப்புறம் மும்பை மாதிரியான பிச்சு, எஸ்ஆர்ஹெச் அங்க அந்த மேட்ச்ல அந்த டீமோட அன்னைக்கு ஆடும் லாஸ்ட் மேட்ச் ஆடுறாங்க. அந்த டீமோட ஆடுற மேட்சுக்கு அங்க மட்டும் தான் தேவைப்படுவாரே தவிர வேற எங்கேயுமே அவர் தேவைப்பட மாட்டாரு ஸ்பென்சர் ஜான்சன். ஸோ ஜகாரி பிளாக்ஸ் போலாம். இல்ல எனக்கு 5 பவுலிங் ஆப்ஷன் போதும். நான் அந்த ஜெமி ஓட்டன் ஸ்பாட்டை நான் ஒரு இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்றதுக்கு பாக்குறேன். அது வரைக்கும் நான் என்னோட மெயின் லெவன் நான் கொடுத்துக்கிட்டு இம்பாக்ட் பிளேயரா நான் சிச்சுவேஷன் ஏற்ற மாதிரி எடுக்கிறனாலும் ஓகே. ஸ்பென்சர் ஜான்சன் வேணும்னா ஸ்பென்சர் ஜான்சன் அப்ப யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி ஜக்காரி ஃபோக்ஸ் அண்ட் அமன் கான் ரெண்டுமே ஒரு மாதிரி லைக் டு லைக் மாதிரி தெரியுது. யாருக்கு சான்ஸ் கிடைக்கும் போது தெரியல. பட் யார் சான்ஸ் கிடைச்சாலும் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ சிஎஸ்கே அவர் இல்ல. நாளைக்கு மேட்ச் லக்னோ கொஞ்சம் வீக்கர் ஆப்போனன்ட்ஸ் சொல்லலாம். அவங்களோட ஃபீல்டிங் வைஸ்ல நான் சொல்றேன். ஏன்னா திக்விஜ் ராத்தி எல்லாம் பாத்தீங்கன்னா 4 இல்ல ஒரு 2-3 லட்டு கேட்ச் விட்டாரு. அந்த உருவில் பட்டேலுக்கு ஆக்சுவலி விட்டாரு அந்த கேச்சஸ் எல்லாம். சோ இப்ப ஜேமி ஓட்டன் இல்லாத போது நம்மளோட பேட்டிங் ஃபயர் பவர் வேணும். உருவில் பட்டேலால இதே மாதிரி இன்னிங்ஸ் ஆட முடியுமா? ஜேபாக்ல ஆடின மாதிரி அடிப்பாரா? என்ன நினைக்கிறீங்க? இதே மாதிரி ஒரு இன்னிங்ஸ் அடிச்சு கொடுத்தாருன்னா நம்ம 200 கிராஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ப்ரெஷர் போடலாம். இஃப் சப்போஸ் நம்ம பேட்டிங் ஆனா பண்ண முடியுமா நாளைக்கு? இல்லைன்னா அவரை சார்ட் அவுட் பண்ணிடுவாங்களா எல்எஸ்டி? என்ன நினைக்கிறீங்க இவரோட பேட்டிங் ஃபார்ம் பத்தி? ஒரு ஓவர் புடிச்சு பொழந்துட்டாரு அந்த திக்வேஷ் ராத்தி சொன்னீங்களா அவரை? இல்ல ப்ரோ, அவருமே லாஸ்ட் மேட்ச் முதுக பிடிச்சிட்டு தான் அவுட் ஆகிட்டு போனாரு. முதல்ல அவரும் இன்ஜுரியில இருக்காரு. என்ன ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்கணும். எனக்கு டீம்ல இன்னும் அகில் குசன் இன்ஜுரி, டெவால் பிரவேஸ் இன்ஜுரி, ஊர்வில் பட்டேல் இன்ஜுரி, பிரசாந்த் வீர் இன்ஜுரி, எல்லாருமே முதல்ல பஞ்சரும் டெஞ்சரும் ஒட்டிக்கிட்டு தான் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. சைக்கிள் டியூபுக்கும் பைக் டியூபுக்கும் அங்கங்க பஞ்சர் ஒட்டின மாதிரி. சோ எனக்கு ஸ்டில் எனக்கு என்ன சொல்றது, ஊர்வில் பட்டேல் என்னைக்கும் அதே மாதிரி சூப்பர் நான் காண முடியுமானா கஷ்டம் தான். நாளைக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தெரியல, நாளைக்கு அவரோட டேவா இருந்தா அன்னைக்கு மாதிரி அவர் ஆடுவாரு, இல்லனா இல்ல. ஆனா அவர் நின்று அந்த மாதிரி கேம் ஆடினாருன்னா மேட்ச் நம்ம பக்கம். ஒரு பிளேயர் அந்த மாதிரி ஒரு ருத்ர தாண்டவம் ஆடிட்டாங்கன்னா அந்த மேட்ச் நம்ம பக்கம் தான். ஸோ பர்டிகுலரா உருவில் பட்டேல சொல்றது எனக்கு தெரியல. நாளைக்கு வெயிட் பண்ணி பார்க்கணும் அவர் அந்த ருத்ர தாண்டவத்தை ஆடுவாரான்னு. இப்போ புதுசா ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வந்திருக்காருல்ல, அவரு காட்டுறாரு இருங்க. அவருக்கு ஏதாவது கேம் டைம் கிடைக்குமா? எடுத்த உடனே டெபு ஏதாவது கொடுப்பாங்களா? ஏன்னா ஒரு ஆஃப் ஸ்பின்னும் போடுவாரு, நீங்க சொன்ன மாதிரி ஸ்பின் ஆப்ஷனும் இருக்கு, பேட்டிங்கும் அதடி ஆடுவாருன்ட்டு யூடியூப்ல பார்த்த வீடியோஸ் நானு. எனக்கு தெரியல அந்த அளவுக்கு. நம்ம ஆஷனா டிஎன்பியில் இருக்க அந்த திண்டுக்கல் டிராகன்ஸோட இன்னொரு டீம் இருக்கு பெங்களூர்ல, கர்நாடகால. அங்க ஒரு மங்களூர் டிராகன்ஸ் எடுத்திருக்காங்க. இவர் எப்படி, இவரை பத்தி தெரியுமா? தெரிஞ்சா சொல்லுங்க, வியூவர்ஸும் தெரிஞ்சுப்பாங்க இந்த பிளேயரை பத்தி. இவருக்கு வாய்ப்பு கிடைக்குமா? இவர் லைக் டு லைக் ஜெராக்ஸ் ஆஃப் ஷாருக் கான், தமிழ்நாடோட ஷாருக் கான். அவரை மாதிரி ஆஃப் ஸ்பின் போடுவாரு. அவரை மாதிரி அந்த பேட்டிங் ஒரு பவர் எம்பி அடிக்கக்கூடிய ஒரு பவர் இருக்கு அவர்கிட்ட. எம்பி அடிப்பார் பால. அப்படி ஒரு மாதிரி சஞ்சு சாம்சன் ஸ்டார்டிங் 2014-15 ஒரு நாக் ஆடுவான், பால எம்பி அடிப்பான் சஞ்சு சாம்சன். அந்த மாதிரி ஒரு பேட்டிங் உங்ககிட்ட இருக்கு. ஷாருக் கான் சில பால் எல்லாம் அப்படியே குதிச்சு ஒரு 6 அடிப்பான். அந்த மாதிரி ஒரு பேட்டிங் டைப் ஆஃப் பிளேயர் தான். ஆனா இந்த சீசன் சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் சீசன் அவரோட எல்லா லோக்கல் டோர்னமெண்ட்ஸ், ரஞ்சி அண்ணா, இதெல்லாம் க்ளோஸா வாட்ச் பண்ணிக்கிட்டு ரீடைன் பண்ணலாமா இல்ல வச்சுக்கலாமா, ரிலீஸ் பண்ணலாமாங்கிறத அப்போ யோசிப்பாங்க. ஆனா சிஎஸ்கே எதுக்கு இவ்வளவு அவசரமா இந்த இதெல்லாம் பண்றாங்கன்னா, இவங்க இப்போ லாஸ்ட் சீசன் பர்ஃபெக்டா நிறைய ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் எடுத்தாங்க. அந்த ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் எடுத்ததுனாலதான் அவங்களால ஆக்ஷன்ல கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயா போய் உட்கார முடிஞ்சிச்சு. அந்த ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் மட்டும் எடுக்கணும், அவங்களோட கமிட்மெண்ட்ஸ் அதிகமா இருந்திருக்கும். சொல்ல போனா இந்த ஆக்ஷன்ல கம்மி, என்னது ஃப்ளோ கம்மி, பிளேயர்ஸோட ஃப்ளோ இல்ல பெருசா, யாருமே பெருசா மார்க்கெட்ல இல்ல, ஷார்ட் ரொம்ப கம்மியா இருக்காங்க. அவங்க மட்டும் அந்த ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் எடுக்காம விட்டுட்டாங்கன்னா கண்டிப்பா இந்த சீசனுமே அடி வாங்கி இருந்திருப்பாங்க. சோ அதுக்கு அந்த நிலைமை வரக்கூடாதுன்னு தான் இந்த சீசனுமே கிடைக்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாங்கிறதுனால தான் இவ்வளவு அவசரமா போய் எடுத்திருக்காங்க. எனக்கு என்னன்னா ஜேம்ஸ் கோலர்ஸை ட்ரை பண்ணி பார்த்துருந்துருக்கலாம். நம்ம கூப்பர் கான்லயே கோட்டை விட்டோம்.
அதே மாதிரி ஜேம்ஸ் காலஸ் கோட்டை விட்டுருக்க கூடாது. இந்த ஜேமி ஓட்டன் ஸ்பாட்டுக்கு வந்து ஜேம்ஸ் காலஸ் எடுத்து போட்டு நெக்ஸ்ட் சீசன் வந்து நம்பர் 3 நம்பர் 4 ஸ்பாட்டை கொடுத்திருந்தாருன்னா அந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் கொடுத்துருக்கும். சிவம் டுபேவை வச்சுக்கலாமா ரிலீஸ் பண்ணலாமாங்கிறது வந்து நெக்ஸ்ட் சீசன் ஸ்டார்ட் ஆகிறது முன்னாடி யோசிச்சிருந்துருக்கலாம். ஏன்னா ஒரு பல்க் அமௌண்ட் அவர்கிட்ட இருக்கும், அதை வச்சு நம்ம ஆக்ஷன்ல போய் ஒரு 15 கோர்ஸோட போனோம்னா இருக்கிற இன்னும் பிளேயர்ஸையும் வாரி தொடச்சிட்டு வந்திருக்கலாம். ஸோ பார்ப்போம் எப்படின்ட்டு நம்ம பார்த்துட்டு. எனக்கு தெரியல இன்னும் அதை பத்தி ரீட்டன் ரிலீஸ்ல யார் இருக்க போறாங்கன்ட்டு. ஆனா இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயருக்கு இந்த சீசன்ல சான்ஸ் இல்ல. நெக்ஸ்ட் சீசன் தான் அதுவும் ரீட்டைன் பண்ணாங்கன்னா மட்டும்தான் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் ஒரு பாயிண்ட் என்னன்னா, இப்போ ஒரு ரூமர்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஹர்திக் பாண்டியா வந்து சென்னைக்கு வருவாரா, தூபேவை அப்படியே கொடுத்துட்டு. அது நடக்குமா என்னன்னு தெரியல ரூமர்ஸ். அதை பத்தி ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? அது நடக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா அன்ஃபாலோ எல்லாம் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. அது நிறைய பேர் பண்ணுவாங்க. ஆப்வியஸ்லி ஜடேஜா கூட தான் பண்ணாரு, சென்னை அன்ஃபாலோ பண்ணாரு. ஆனா அதே டீம்ல தான் ஒரு 2-3 இயர்ஸ் ஆனாரு, கப் அடிச்சு கொடுத்தாரு. நடக்க வாய்ப்பு இருக்கா? இல்லைன்னா வந்து அவங்க கேப்டன்சியா பார்க்கலையா ஹர்திக் பாண்டியாவை எம்ஐ மேனேஜ்மெண்ட் இதுக்கப்புறம் கோயிங் ஃபார்வர்ட்? அதனால மேபி அவரை டிராப் பண்ணிடலாமா? இன்ஜுரின்னு சொல்றாங்க. ஆனா அவரோட கேர்ள் ஃப்ரெண்டோட ஒரு ஏர்போர்ட்ல இருக்காரு. அதான் சிரிப்பே. ப்ரோ அவர் வந்து அவரோட ஃப்ரீ டைம் எடுத்துக்கிறாரு இப்போ. ஏன்னா அவர் வந்து ரெகுலர் கன்டினியூஸா மேட்சஸ் எல்லாமே தோத்துக்கிட்டு வந்துட்டு இருந்தாரா. ஸோ எனக்கு கொஞ்சம் கேப் வேணும், நான் கொஞ்சம் வெளியில போய் ரிலாக்ஸ் ஆகிட்டு வரேன். எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் இனிமே வரமாட்டார் அவர். இந்த சீசன் இனிமே வந்து ராஜ்பாவா வச்சு தான் டெஸ்ட் பண்ண போறாங்க. அவர் நெக்ஸ்ட் சீசன் தான் வருவாரு. நெக்ஸ்ட் சீசன் ட்ரேடிங் எல்லாம் சான்சஸ் இல்ல. நெக்ஸ்ட் சீசன் வரும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு புது டீமோட வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இனிமே இந்த சீசன் அவர் வரப்போறது இல்ல. இன்ஜுரிங்கிறது சின்ன ஒரு ரீசனுங்க. பட் அவர் அவரோட ஃப்ரீ டைம் எடுத்துக்கிறாரு. இப்போ நான் கொஞ்சம் இந்த கிரிக்கெட்ல இருந்து கொஞ்சம் வெளியில போகணும் அப்படிங்கறத மாதிரி யோசிக்கிறாரு அவர். அவ்வளவு. ஓகே, நாளைக்கு சென்னை பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம். வாய்ப்பு யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் கிடைக்காதுன்னு நீங்க சொல்லிட்டீங்க. இப்ப எல்எஸ்சிக்கு என்ன பண்ணா சென்னையை வந்து தடுத்து நிறுத்தலாம்? அதாவது வாங்க எங்க கூடயே நீங்களும் வெளியே வந்துருங்க டோர்னமெண்ட் விட்டு அப்படின்ட்டு லக்னோ என்ன பண்ணா சென்னை நிறுத்த முடியும்? இல்ல சென்னை வந்து அதான் லக்னோ ஃபர்ஸ்ட் சொல்லிருங்க, அதுக்கப்புறம் எங்க நம்ம கேம் ஃபேசஸ் வைஸ் பார்த்துடலாம். நம்ம லக்னோ என்ன பண்ணா சென்னையை ஸ்டாப் பண்ணிடலாம்? இப்ப நிக்கோலஸ் புரானா வந்து திரும்ப ஃபார்முக்கு வந்தாருன்னா நாளைக்கு லக்னோ மேட்ச் வின் ப்ரோ. நிக்கோலஸ் புரான் மட்டும் ஃபார்ம்ல வந்துட்டாருன்னா லக்னோ நாளைக்கு அந்த மேட்ச் கொண்டு போயிடுவாங்க. ஸோ அது மட்டும் அவங்க பண்ணிட்டாங்கன்னா ஏதோ ஒன்று பண்ணி அவரோட மைண்டே கண்ட்ரோல் பண்ணி ஃபார்முக்கு வந்துட்டாருன்னா நாளைக்கு மேட்ச் முடிஞ்சிடுச்சு. அவர்கிட்ட இருந்து ஒரு 60-70 ரன் அவர் பேட்ல இருந்து வந்துச்சுன்னா மேட்ச் அவங்க பக்கம் போயிடும். அதுவும் கம்மி பால்ல ஆடுவார் அவர். 25-30 பால்ல 60-70 ரன் ஆடிடுவார் அவர். ஸோ எனக்கு ரொம்ப அங்க சான்சஸ் இருக்குன்னு தோணுது நாளைக்கு அந்த மட்டும் நடந்துச்சுன்னா. ஓகே, அவங்களோட ஃபாஸ்ட் பவுலிங் ஏதாவது வந்து நம்மள ட்ரபிள் பண்ணுவாங்களா சிஎஸ்கேவை? அது ஏதாவது வாய்ப்பு இருக்கா ஏர்லியான அந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல? நாளைக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு வேலை இருந்தாங்க. ஜஸ்ட் அந்த பவர் பிளேல ஸ்விங் இருக்கும்போது மட்டும் ஒரு 2 ஓவர் தள்ளிக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லா ஸ்பின்னர்ஸ் தான் டாமினேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எண்டு ஓவர்ஸ் மறுபடியும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்துருவாங்க. ஸோ பெருசா நாளைக்கு எஃபெக்டிவா இருக்க மாட்டாங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ். நான் ஏன் கேட்டேன்னா, பிரின்ஸ் யாதவ் வந்து விராட் கோலிக்கு ஒரு ட்ரீம் டெலிவரி அந்த ஸ்டேடியம்ல தான் போட்டாரு. அந்த மாதிரி ஏதாவது நடந்துற போகுது அப்படின்றதுக்காக கேட்கறேன். ஏன்னா பவர் பிளேல திடீர்னு, ஏன்னா சென்னை வந்து பவர் பிளே டாப் ஆர்டர் பேட்டிங் வந்து இந்த நல்ல பேஸ் அண்ட் பவுன்ஸ் ஸ்விங்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காங்க. நம்ம ஜிடி மேட்ச் கூட பார்த்தோம் சென்னையில. ஒரு மாதிரி டே கேம்ல ரொம்ப ஸ்லோவா ஆடி எங்களுக்கு அடிக்கவே தெரியாது, பாலை டச் பண்ணி செல்லமா தான் ஆடுவோன்ட்டு ஆடுறாங்க. அந்த மாதிரி போலிங் போட்டா அதுக்காக கேட்டேன். ஸோ ஷமி பேட்டில் எதா இருக்குமா? ஷமி, ருத்ராஜ், சாம்சன் இந்த பேட்டில் எதா இருக்குமா? இது நார்மலா ஈஸியா சென்னை பிளேயர்ஸ் வந்து கடந்து போயிடுவாங்க அது வந்து? ஷமி, ஆவேஸ் கான் இவங்க யாருமே ட்ரபிள் பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு பிரின்ஸ் யாதவ் கொஞ்சம் நியூ பால்ல கொஞ்சம் பால் அலசும் போது ஒரு சின்ன ஒரு ட்ரபிள் கொடுப்பாரு. மற்றபடி வேற யாருமே ட்ரபிள் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் திக்வேஷ் ராத்திய பவர் பிளேல போட வைக்கிறாரு. அது என்ன கேப்டன்சி பண்ணிட்டு? ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருந்தா சொல்லுங்க. பண்டோட கேப்டன்சி வேற ஆப்ஷன் இல்ல. எவனை போட்டாலும் லாஸ்ட் மேட்ச் வந்து எவனை போட்டாலும் பொழக்கிறாங்க. வேற ஆப்ஷன் இல்ல. சரி, ஆனா சஞ்சு சாம்சனோட விக்கெட் எடுத்தாரு. அவர் நினைச்சதை நடத்திட்டாரு. ஆனா எதிர்பாராத விதமா ஊரில் பட்டேல் அவரோட ருத்ர தாண்டவத்தை ஆடிட்டாரு. அதனாலதான் மேட்ச் அவங்க கையை விட்டு போச்சு. இல்லைன்னா மேட்சுக்குள்ள வந்திருப்பாங்க அவங்க. ஊரில் பட்டேல் மட்டும் இல்லைன்னா மேட்சுக்குள்ள வந்திருப்பாங்க. லாஸ்ட்ல எப்படி போய் முடிச்சாங்க நமக்கு தெரியும்ல. சிஎஸ்கே சிவமுடுவும் தடவி லாஸ்ட் வரைக்கும் தான் எடுத்துட்டு போன மேட்ச். அப்புறம் இன்னொரு ஒரு கேள்வி பண்டோட கேப்டன்சி பத்தி. பண்ட் வந்து நான் வியூவரா பார்க்கும்போது என்ன தோணுதா, 2021 இருந்தா 2022 இருந்து கேப்டன்சி பண்றாரு. டெல்லி கேபிட்டல்ஸ் பண்ணாரு ஒரு 2-3 இயர்ஸ். அதுக்கப்புறம் இப்போ எல்எஸ்சி செகண்ட் இயர். எப்பவுமே பாக்குறேன் லாஸ்ட் ஒரு இயர் ஸ்பின்னருக்கு கொடுக்குறாரு. எங்கேயா மிஸ் பண்றாரா இல்ல அவருக்கு என்னதான் ஆகுது? கடைசி ஓவர்ல அதுவும் ஆஃப் ஸ்பின்னர் ஓவர் த விக்கெட்ல இருந்து வர கொடுக்குறாரு. என்ன ஐடியாலஜி இது? நான் சொல்லட்டா, பண்ட் வந்து கேப்டன்சி மெட்டீரியல் கிடையாது. ஆனா ஐபிஎல்லோட பிராண்டுக்காகவும் ஒரு கேப்டன்கிற ஒரு முகம் காமிக்கணுங்கிறதுக்காகவும் தான் பண்ட் வந்து கேப்டன் பண்ணிட்டு இருக்கான். நீங்க பண்டுக்கு கேப்டன் கொடுக்கறது ஒண்ணுதான், அந்த டீம்ல இருக்கிற சபாஸ் அகமதும் கேப்டன் பண்றது ஒண்ணுதான். சபாஸ் அகமது வந்து பண்டை விட சூப்பரா கேப்டன்சி பண்ணுவோம். லோக்கல் ரஞ்சில கேப்டன்சி பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சபாஸ் அகமதுக்கு. நீங்க ஏடன் மார்க்கிறவங்க கொடுக்கலாம், சக்சஸ்ஃபுல் கேப்டன் எஸ்ஏ டி20ல. ஏன் கொடுக்கல? இந்தியனோட பிராண்ட் வேணும். இந்தியா பிளேயரோட பிராண்ட் தான் அந்த டீமோட பிராண்ட் வேல்யூ காமிக்குங்கிறது ஒரே காரணத்தால தான் திரும்ப திரும்ப கொடுத்து மேட்சஸ் எல்லாம் ஃபெயில் ஆகிட்டு இருக்காங்க. அந்த தப்பை மட்டும் பண்ணக்கூடாது. ஏன்னா சஞ்சு சாம்சன் மாதிரி ஒரு பிளேயர் எந்த டீமுக்கு போனாலுமே அவர் ஒரு கேப்டன்சி மெட்டீரியல். ஆல்ரெடி ப்ரூவன் கேப்டன் அவர் ஐபிஎல்ல. ரிஷப் பந்துமே எடுத்து போயிருக்காரு. ஆனா சஞ்சு சாம்சன் மாதிரி அந்த அளவுக்கு ஒரு அக்ரெசிவான கேப்டன் கேட்டீங்கன்னா இல்ல.
நிறைய நாலேஜ் இருக்கு சஞ்சு சாம்சன் கிட்ட. புரியுதுல? கேஎல் ராகுல் எனக்கு கேப்டன்ஷிப்பே வேண்டாம். நான் வந்து ஃப்ரீயா விளையாடணுங்கிற காரணத்தினாலேயே கேப்டன். ஏன்னா அவர் வந்து ஒரு டிராமாக்குள்ளே போயிட்டாரு சஞ்சீவ் கோயிங்கானால எல்எஸ்டில. எனக்கு இதோட கேப்டன்சி போதும் சாமிங்கிற மாதிரி அவர் கேப்டன்சி பக்கமே போறதில்ல. ஸோ லாஸ்ட் டைம் வந்து இம்பார்ட்டன்டான கொஸ்டின். லாஸ்ட் டைம் வந்து நம்ம எல்எஸ்சி இதே கிரௌண்ட்ல தான் ஜெயிச்சோம். அப்போ வந்து தோனி வந்து இம்பார்ட்டன்டான ஒரு 40 ரன்ஸ் எவ்வளோ அடிப்பாரு 20 பால்ஸ்ல. நாளைக்கு தோனி விளையாடுவாரா? இவ்வளவு மேட்ச் பூட்டி வச்சிருக்காங்க. லக்னோ மேட்ச்க்கு டிராவல் பண்றாருன்ற மாதிரி ஒரு செய்திலாம் கேள்விப்படுறோம். அதெல்லாம் வந்து விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்ல சும்மா 11ஸ்க்கு வச்சுப்பாங்களா, ஏதா வெளியில வச்சுப்பாங்களா? தோனி இந்த சீசன் ஆடமாட்டார் ப்ரோ. நெக்ஸ்ட் சீசனுமே டீமோட தான் இருப்பாரு. இந்த சீசன் ஆடமாட்டார், நெக்ஸ்ட் சீசனுமே டீமோட தான் இருப்பாரு ப்ரோ. அந்த 4 கோடி எல்லாம் அவங்களுக்கு பெரிய மேட்டரே இல்ல ப்ரோ. அந்த 4 கோடி எல்லாம் அவங்களுக்கு பெரிய மேட்டரே இல்ல. டீம்லயே தான் வச்சுப்பாங்க. டீம்ல இருந்துகிட்டே தான் இருப்பாரு அவரு. நீங்க சொல்றத பார்த்தா ஒரு மாதிரி மென்டார் பிளேயரா மாறிட்டாரா இப்பயே? மென்டார் பிளேயரா மாறிட்டாரா? ஏன்னா இப்போ ரிட்டையர்மெண்ட் கொடுப்பாருன்ற மாதிரி பயப்படுறாங்க ஃபேன்ஸ்லாம். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் சென்னையில எஸ்ஆர்ஹெச்சோட இந்த மேட்ச் டிராவல் பண்றாருன்னா அப்போ அடுத்த மேட்ச்க்கு ஒரு ஹைப் கிரியேட் ஆகுது. ஓ டோனி முறையில் விளையாடிவாரோ. நிறைய பேர் டிக்கெட்லாம் வாங்கினாங்க எங்க ஆஃபீஸ்லயே பாத்தீங்கன்னா. ஓ டோனியோட லாஸ்ட் மேட்ச் ஆட்னா எஸ்ஆர்ஹெச் இது ஏன்னா சென்னையில் தான் ரிட்டையர் ஆக போறேன்னு சொன்னாரு அப்படின்றனால ரிட்டையர் ஆக சான்ஸ் இருக்குமா? ஏபிடி வில்லியர்ஸ் மாதிரி சந்திர எதுவுமே சொல்லாத அங்கே ரிட்டையர் அப்படின்ட்டு ட்விட்டர்ல போட்டுருவாரா, இல்ல பிளேயர் கமெண்டரா நெக்ஸ்ட் சீசன் இருப்பாரா? அதுதான் எனக்கு தெரியல. நிறைய ஃபேன்ஸ்க்கு கொஸ்டின். நெக்ஸ்ட் சீசனே அவர் இருப்பார். நெக்ஸ்ட் மெகா ஆக்ஷன் சைக்கிள் தான் அவர் வெளியில போகக்கூடிய சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் சீசனுமே டீமோட தான் இருப்பார். அவர் விளையாட மாட்டாரு. அவரால் முடியாது. 44 வயசு ஆகுது. 44 வயசுனா நம்ம அப்பா ஸ்டேஜ் கிட்டத்தட்ட. நம்ம அப்பாவோட ஒரு 4-5 வயசு கம்மி வரும். அந்த மாதிரிதான். இன்னும் போய் கிரவுண்ட்ல விளையாடு, 17 வயசு பையனுக்கு சமமா போய் விளையாடுனா எப்படி முடியும்? ஏதோ ஒரு மேட்ச் வந்து லாஸ்ட்ல ஒரு 4 பால் 5 பால் இருந்தா போய் சுத்தலாம். அந்த பவர் இருக்கு இன்னும் உடம்புல. நின்று இடத்துல நின்று சுத்துறதுக்கான பவர் இருக்குது. ரன்னிங் பிட்வீன்ல பழைய தெம்பு இல்ல. ஓடி ரன் எடுக்கிறதுக்கு. அதனாலதான் அவர் யோசிக்கிறாரு. வேற மத்தபடி வேற எதுவும் இல்ல. ஏன் இதே டோனி 2023 அந்த காலில் நீ இன்ஜுரியோட அந்த ஃபுல் சீசன் ஆடி கப்பே வின் பண்ணி கொடுத்தாருல. காலில் எந்த மேட்ச் ஆனாலும் கட்டு போட்டுக்கிட்டே வருவாரு. அந்த அப்படி ஆன டோனினால இப்ப வந்து ஆட முடியாதா? இப்போ ஆடுறதுக்கு அவர்கிட்ட அவரை நம்பி விக்கெட் கீப்பர் யாருமே இல்ல. ஒரு கேப்டன்ஷிப்பா ரிலேபிளா யார்கிட்ட கொடுக்கலான்னு பார்த்தாலும் முடியாது. ஆனா இப்போ வந்து எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்கு. விக்கெட் கீப்பரா சஞ்சு சாம்சன் இருக்காரு. எக்ஸ்பீரியன்ஸும் கொண்டு வந்துறாரு. ருத்ராஜ் கைவாடுக்கு ஒரு பேக்கப்பா அவரும் இருக்காரு கேப்டன்ஷிப்புக்கு. சோ அவர் இப்ப தைரியமா டக் அவுட்ல உட்காரலாம். அந்த கால் வலியோட முட்டி வலியோட கை வலியோட எல்லாம் ஆடணுங்கிற அவசியமே இல்லை. சோ அவர் இப்ப ஃப்ரீ பேட். அவ்வளவுதான். சோ அப்ப தோனி விளையாட மாட்டாருன்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. அவரு இப்ப இருப்பார் டீமோட, பட் விளையாடுறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் ரொம்ப கம்மி. ஒரு 4 பால் 2 பால் தான் தேவை. இவர் 10 பால்ல 29-30 தேவைன்னா மேபி இறக்கி விடுவாங்கன்ட்டு இந்த மாதிரி சொல்றீங்க. ஸோ நாளைக்கு பவர் பிளேல சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட்டிங் எவ்வளவு ஸ்கோர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? விக்கெட் விடுவாங்களா? 65 ப்ரோ. சஞ்சு சாம்சன் விக்கெட் விட்டுருவாங்க. 65. ஓகே. நாளைக்கு யார் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் டைம்? எல்எஸ்டியா சென்னையா? டூ ஆர் டை மேட்ச். ஃபர்ஸ்ட் பேட்டிங் யார் எடுக்கறாங்களோ அவங்க வின் பண்ணுவாங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் பேட்டிங் யார் எடுக்கறாங்களோ அவங்க வின் பண்ணுவாங்க. டாஸ் வின் பண்ணி. ஓகே, அப்ப நாளைக்கு டாஸ் வந்து ரொம்ப குரூஷியலா இருக்காதுன்ற மாதிரி சொல்றீங்க. ஈவன் ஸ்டீவன்ஸா இருக்கும். நீ ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தாலும் ஓகே தான், செகண்ட் பேட்டிங் வந்தாலும் ஓகே தான், ஃபர்ஸ்ட் பேட்டிங் அட்வான்டேஜ்ன்ற மாதிரி சொல்றீங்க. ஏன்னா ஸ்டாட்ஸும் அதான் சொல்லுது. நான் பார்த்த வரைக்கும், அனலைஸ் பண்ண வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் நிறைய ஜெயிச்சிருக்காங்க. சேசிங் வந்து ஒரு மாதிரி நல்ல 200 ரன் சேஸ் பண்ணக்கூடிய டீம்ஸ் தான் அங்க வின் பண்ணிருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரா ஆடி ஜெயிச்சாதான் உண்டுன்ற மாதிரி இருக்கு லக்னோ கிரவுண்ட்ல. ஏன்னா அவங்களோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அங்க நல்லா போடுறாங்க. அதர் கிரவுண்ட்ஸ்க்கு போனா கொஞ்சம் ஒரு சுமாரா தான் வராங்க. ஸோ அதை வச்சு பார்த்தோன்னா மேபி டாஸ் குரூஷலா இருக்காது. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆறவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ்னு சொல்றோம் நம்ம. ஓகே, ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆறது இப்போ நல்லது நாளைக்கு. அப்போ டாஸ் வின் பண்ணி பேச்சு இருக்கிற தயவு செய்து போலிங் மட்டும் போட்டுறாதீங்க. அந்த தப்பை பண்ணிட்டு ஆல்ரெடி ஜேமி ஓட்டன்லாம் இல்லை, உங்களால டிஃபெண்டும் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் பேட்டிங் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் போலிங் போட்டா கண்டிப்பா ஜாஷ் இங்கிலீஷ் வந்து இந்த வாட்டி ருத்ர தாண்டவ ஆடுவார்னு நினைக்கிறேன். அங்க எப்படி அந்த மாதிரி இருக்கும்ட்டு. சரி, நாளைக்கு பிளேயர்ஸ் வாட்ச் யார் யார் 2 டீமுக்கும் சொல்லிடுங்க. யாருக்கு ஸ்டார் பிளேயரா இருப்பாங்க நாளைக்கு? இவங்க தான் அந்த மேட்சை திருப்பிடுவாங்க. நான் வந்து பிரசாந்த் வீரா சொல்றேன் ப்ரோ. பிரசாந்த் வீர். நாளைக்கு வந்து அவர் கையில இருந்து நம்ம நிறைய ஓவர்ஸ் பார்க்கக்கூடிய ஹை சான்சஸ் இருக்கு. 3 ஓவர் போட்டாலும் சான்சஸ் இருக்கு. 4 ஓவர்ஸும் போடுவார். குறைஞ்சது 2 to 3 ஓவர்ஸ் போட்டுருவாரு அவர் நாளைக்கு. பிரசாந்த் வீரர் நான் சொல்றேன். பேட்டிங்லயுமே ஒரு இம்பாக்ட் கிடைக்கும் அவருக்கு. அவர் பேட்டிங் பண்ணாருன்னா அவர்கிட்ட பொறுமை இருக்கு. பிரசாந்த் வீரர் கிட்ட மேட்ச் லாஸ்ட் வரைக்கும் எடுத்துட்டு போறாரு. ஃபைட் பண்றாரு. வின் பண்ணுங்கிற வெறி இருக்கு. அதுவே ஒரு நல்ல பிளேயர் கலக்கு தான். இன்னொன்னு அந்த டீம்ல கேட்டீங்கன்னா நிக்கோலஸ் புரான் தான் சொல்றேன். பிளேயர் டு வாட்ச் அவுட். அவர் மட்டும் நாளைக்கு ஃபார்ம் வந்துட்டாருன்னா மேட்ச் கையில இருந்து போயிடுச்சு சிஎஸ்கேக்கு. அவங்க ஃபெயில் ஆயிருவாங்க நாளைக்கு மேட்ச்க்கு. நிக்கோலஸ் புரான் மட்டும் ஃபார்ம்ல வந்துட்டாரு. ஓகே, வின்னிங் பர்சன்டேஜ் எவ்வளவு கொடுப்பீங்க 2 டீமுக்கும்? யாருக்கு அதிகமா வரும்? சிஎஸ்கேக்கு வந்து எல்எஸ்டியோட ஸ்பின் நல்லா இருக்கு. அதனால நான் வந்து வின்னிங் பர்சன்டேஜ் வந்து சிஎஸ்கேக்கு 85+ கொடுக்குறேன். எல்எஸ்டிக்கு வந்து 60 கீழே தான் நான் கொடுக்குறேன். ஸ்பின்னர்ஸ் பெருசா குவாலிட்டியா இல்லாத காரணத்தினால.
ஓகே. அப்ப நாளைக்கு ஸ்பின்னர்ஸ் தான் அந்த கேம் அதான் டிசைட் பண்ண போறாங்க. எகனா ஸ்டேடியம்னாலே ஸ்பின்னர்ஸ் தாங்க. ஓகே. ஓகே. நாங்க பேசினபடி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறது ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் சிஎஸ்கேக்கு. சிஎஸ்கேக்கு தான் ஒரு மோர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. பட் எல்எஸ்சியை லைட்டாவே எடுத்துக்க முடியாது. ஏன்னா அவங்க நத்திங் டு லூஸ்னு வந்து ஆடி திடீர்னு அதர்ஷன் சொன்ன மாதிரி பூர் அண்ட் ஃபார்ம் கொண்டாருன்னா முடிச்சு விட்டீங்க போங்க, அந்த மாதிரி வாங்க அப்படியே எங்க கூட கை பிடிச்சி கூட்டு போயிடுவாங்க. பிளே ஆஃப்ஸ் விட்டு வாங்க, நீங்களும் நெக்ஸ்ட் இயர் பாத்துக்கலாம் எல்லாம் அப்படின்ட்டு கூட்டு போயிட்டாங்கன்னா அது ஒரு சிரிப்பாயிடும் மூமெண்ட். ஏன்னா ஆல்ரெடி ஜேமி ஓட்டெல்லாம் இல்ல, ஃபீல்டிங் வேற நம்மளும் காவா விடுறோம். டூபேவை பால் துரத்துது எங்கேயும் பாத்துக்கவும் முடியல. அவங்களும் நம்மளுக்கு சலைச்சவங்க இல்ல எல்எஸ்சியும். நீங்க ஒண்ணு விடுங்க, நாங்க 4 விடுறோம் அப்படின்றாங்க. சரி பார்க்கலாம் அந்த மேட்ச் நாளைக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க நிறைய ப்ரிவியூஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம். சென்னை மேட்ச் மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கும். ஆர்சிபி ஆடும்போது நாங்க வருவோம். உங்களோட ஃபைனல் தாட்ஸ் ப்ரோ? என்னோட ஃபைனல் தாட்ஸ் என்னன்னா, அட்லீஸ்ட் சிஎஸ்கே வந்து வின் பண்ணி குவாலிஃபையருக்காச்சும் போகணும். அந்த ஒரு குவாலிஃபையருக்கு வரல, லாஸ்ட் இயர்ஸா வரல, 3 இயர்ஸா வரலங்கிற அந்த பேச்சை முதல்ல எடுத்து தள்ளிட்டு குவாலிஃபையர்ஸ் போறதுக்கான சான்சஸ் பார்க்கணும். அது மட்டும் தான் என்னோட ஃபைனல் தாட்ஸ். நீங்க கப்பு வின் பண்றது செகண்டரி. ஏன்னா டோனி நிறைய வாட்டி சொல்லுவாரு, நீங்க ஆக்ஷன்ல போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த டீம் வச்சு குவாலிஃபை போறதுக்கான ஒரு டீமானு தான் பார்க்கணுமே தவிர எடுத்த உடனே கப்படிக்கிற டீமானு பார்க்க கூடாது. ஸோ அதே தான் நானும் ஃபாலோ பண்றேன். எடுத்த உடனே நீங்க வந்து கப்படிக்கிறதுக்கு எல்லாம் முடியாது. இந்த டீமை வச்சு குவாலிஃபை ஆகுங்க. அடுத்த டீம் அடுத்த நெக்ஸ்ட் சீசன் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் மெகா ஆக்ஷன் வரும்போது நீங்க ஏன்னா இப்பதான் ஸ்லோவா எவால்யூஷன் இதுக்கே வரீங்க. ஆனா நீங்க ஒண்ணே ஒன்று மட்டும் பாருங்க, நெக்ஸ்ட் மெகா ஆக்ஷன்ல நிறைய டீம் வந்து யங் பிளேயர்ஸ் எல்லாம் அடி வாங்குவாங்க. ஏன்னா எம்ஐ மாதிரியான டீமுக்கோ ஆர்சிபி மாதிரியான டீமுக்கோ அவங்களோட ஃபியூச்சர் அவங்க பில்ட் பண்ணவே இல்லை. இப்போதைக்கு சப்பானிங்கிற மாதிரி இப்போதைக்கு இருக்கிற டீமை மட்டும் தான் செட் பண்ணி வச்சிருக்காங்களே தவிர இப்போ இருக்கிற 3 சீசன் நம்ம வந்து டாமினேட் பண்ணணும். அதுக்கப்புறம் மெகா ஆக்ஷன் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான டீம் தான் இருக்கே தவிர ஃபியூச்சரிஸ்டிக்கான டீம் கிடையாது. ஒரு குவாலிட்டி 2 குவாலிட்டி பிளேயர் சொல்லுங்க ஃபியூச்சர்ல நம்ம இந்த டீம் அடுத்த 20 வருஷத்துக்கு இந்த டீமோட இருப்பான்னு கேட்டீங்கன்னா, நான் இப்பவே சொல்றேன் சிஎஸ்கேக்கு வந்து கார்த்திக் சர்மா கண்டிப்பா நெக்ஸ்ட் ஒரு 15 இயர்ஸ் இருப்பான். டுவல் பிரவீஸ் நெக்ஸ்ட் ஒரு 15 இயர்ஸ் இருப்பான். அதே மாதிரி ஆர்சிபி யார் இருக்கா? ஒருத்தர் கூட இல்ல. ஜேக்கப் பெத்தல் கூட நல்லா பவுலர்ஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லா டீமுக்குமே நிறைய பேர் இருக்காங்க. அன்சுல் கம்போஸ் இருக்கான், அங்க வந்து அங்கேயும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா பேட்டிங்னு பார்க்கும்போது நம்ம நிறைய பேர் நம்ம சொல்லி ஆகணும். சென்னை கிட்ட நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, வெளியிலயும் சரி உள்ளியும் சரி. அதர் டீம்ஸ் கிட்ட இல்லாதது இன்னும் சென்னை கிட்ட அந்த ஒரு எக்ஸ் ஃபேக்டர் ஃபாரின் பிளேயர்ஸ் தான் கொஞ்சம் மிஸ்ஸிங் இந்த சீசனு. பார்த்தா அதுக்கு கொஞ்சம் இன்ஜுரி வேற, அடிக்கடி ஒருத்தர் இன்ஜுரி ஆகிட்டு போயிடுறோம். அது வந்து நடக்காதுன்ட்டு வேண்டிக்கிறோம். இந்த மேட்ச் லக்னோ மேட்ச் நல்லபடியாக ஜெயிச்சு எப்படியாச்சும் எஸ்ஆர்ஹெச் ஹோம்ல டெஃபீட் பண்ணிட்டாங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி உள்ள போயிடுவாங்க. குவாலிஃபயர்ஸ்க்கு போயிட்டாலே எனக்கு தெரிஞ்சு அதுவே ஒரு வெற்றிலாம் இந்த டீம் வச்சு. அது இவ்வளோ இன்ஜுரி 10 பேர் இன்ஜுரி லிஸ்ட் வச்சுட்டு உள்ள போறது பெரிய அச்சீவ்மெண்ட் தான் ருத்ராஜோட கேப்டன்சில. முதல் ஸ்டெப் இது இருக்குமான்ட்டு நம்ம பார்க்கலாம். 2 மேட்ச் வெயிட் பண்ணி பாருங்க. நாளைக்கு மேட்ச் சென்னை ஜெயிக்கிறாங்களா இல்ல ஏதா ட்விஸ்ட் அண்ட் டர்ன் நடக்குதா அப்படி இப்படின்ட்டு பார்க்கலாம் நம்ம. ஏன்னா இன்னைக்கு பஞ்சாப் ஒரு மாதிரி சொதப்பி இருக்காங்க. பார்த்த வரைக்கும் இப்போதைக்கு ஸ்கோர்ஸ் தெரியல, அதை வச்சு நம்ம சொல்றோம். ஓகே, முடிச்சிடலாம் இதோட.